பூரி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு சீக்கிரம் வெடிச்சிடும், கடலைப்பருப்பு பொரியாது. அப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், நிறைய மஞ்சத்தூள் போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இது ஊற்றலைன்னா கூட பரவாயில்ல, ஊற்றினா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான சைடிஷ். ட்ரை பண்ணி பாருங்கள். பை.